அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். யாரோட உதவி இல்லாம, குறிப்பா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட உதவி இல்லாம நீங்களாவே உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை டூ இட் பை யுவர் செல்ஃப் மூலமா பண்றது தான் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட். உங்களுக்கு ஒரு நார்மல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் இது எல்லாமே ஒரு புது உலகம். கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு எமோஷனல் பேகேஜ், ஒரு ஃபியர் ஃபேக்டர்ன்றது, இன்செக்யூரிட்டின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும் டைரக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது. ஸோ எஸ்ஐபியா லம்சமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா லம்சம் தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். ஆனா நிறைய பேர்கிட்ட அந்த லம்சம் இல்லாததுனால கடைசி மாசம் வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. கடைசி மாசத்துக்கான காம்பவுண்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. ஆனா இதுல முதல்ல இருந்தே காம்பவுண்டிங் இருக்கு. இந்த ஒரு வித்தியாசத்தினாலதான் லம்சம்ல அதிகப்படியான ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். ஸோ 10 வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்க முதலீடும் 10 லட்சம் ரூபாய். இப்போ என்னோட முதலீடு 10 லட்சம், நான் எடுத்துட்டு போறது 40 லட்சம் மெச்சூரிட்டி. இப்போ உங்க முதலீடு 10 லட்சம் ரூபாய், ஆனா நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 23 லட்சம் ரூபாய் தான் எஸ்ஐபியில பண்ணுங்க. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிசினஸ் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட சதீஷ் ஸ்பீக்ஸனுடைய ஃபவுண்டர் சதீஷ்குமார் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஆல் குட் மார்னிங். நல்லா இருக்கேன் சார். சார், இன்னைக்கு நம்ம ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெர்சஸ் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை பத்தி தான் சார் பார்க்க போறோம். முதல்ல டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன சார்? டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னாக்கா யாரோட உதவி இல்லாம, குறிப்பா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட உதவி இல்லாம நீங்களாவே உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை டூ இட் பை யுவர் செல்ஃப் மூலமா பண்றது தான் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே சார். ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன சார்? இப்போ நீங்க சென்னையில இருந்து சிங்கப்பூர் போகணும், ஃப்ளைட்ல தான் போகணும். ஆனா உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியல. அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க இதுக்காக போயிட்டு நீங்க ஃப்ளையிங் பைலட் இதெல்லாம் ஆகணுமா? தேவையில்லை. ஒரு டிக்கெட்டை எடுத்துட்டு அந்த ஒரு ஃப்ளைட்ல உட்காந்தா போதும். அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனா எந்த ஃபண்ட்ல போடுறது, மார்க்கெட்னா என்ன, என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு, அண்ட் ரெகுலர் ரிவ்யூவிங், இது எல்லாம் எனக்கு தெரியாது, நான் எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னாக்கா ரொம்ப சுலபமா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போனீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அவரே செஞ்சு கொடுத்துருவாரு. உங்ககிட்ட எதுவும் காசு வாங்க மாட்டாரு. அது ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே சார். நீங்க சொல்ற மாதிரி ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகும்போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்குது. இது எப்படி சார் மேனேஜ் பண்றது? இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும், ஆனா உங்களுக்கு அது தெரியலனாக்கா அந்த பிரைஸை நம்ம பே பண்ணி தான் ஆகணும். இது தேர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் அப்படின்றது பிஸ்னஸ்ல நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாக்கா கண்டிப்பா காசு கம்மியாக தான் ஆகும், டவுட்டே இல்லை அதில். ஆனால் உங்களுக்கு சமைக்க தெரியல, அப்போ என்ன பண்ணணும்? ஒன்று சமைக்க கற்றுக்கணும், இல்லைன்னாக்கா வெளியே வாங்கி சாப்பிடணும். அப்போ வெளியே வாங்கும்போது அந்த ஒரு காஸ்ட்டு கண்டிப்பாக கூட தான் வரும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கண்டிப்பாக பண்ணுங்க. இல்லை எனக்கு ஒரு உதவி தேவை, எனக்கு தெரியல அப்படின்னா ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 1% என்ன ஆகும், அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜென்ரலாக அதிகமாகும் உங்களுக்கு. ஓகே சார். இப்போ பிகினர்ஸாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணலாமா, இல்லை டேரெக்டாக அவங்களே டூ இட் யுவர் செல்ஃப் அப்படியே போகலாமா சார்? என்னோட ஆலோசனை என்னன்னாக்கா, ஒரு 2 வருஷம் இல்லை ஒரு 3 வருஷம் இன்வெஸ்டிங் தான் என்னன்னு கற்றுக்குங்க. அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்குங்க. என்ன மியூச்சுவல் ஃபண்டில் கேட்டகரிஸ் இருக்குது, அந்த கேட்டகரிஸ் எல்லாமே வாலட்டாலிட்டியில் எப்படி மேலே போகுது கீழே வருது, இது எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் தெரிஞ்சுக்குங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பிக்கும் போது நீங்கள் கம்மியாக தானே ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு பெரிய காஸ்ட்டும் இருக்காது. நிறைய விஷயங்கள், புது விஷயங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் கற்றுப்பீங்க. ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு நான் இப்போ ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன், ஒரு சீசன்ட் இன்வெஸ்டர் ஆகிட்டேன், என்னோட முதலீட்டை நானே செஞ்சுக்க முடியும்னு ஒரு நிலைமை வந்ததுனாக்கா ரெகுலர்லேருந்து டைரக்டுக்கு ஈஸியாக மாறிடலாமே. டைரக்ட் ஃபண்டு ரெகுலர் ஃபண்டு கம்பேர் பண்ணும்போது பெனிஃபிட்ஸ் எந்த அளவுக்கு சார் இருக்குது? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் முக்கியமாக ஒரு வித்தியாசம் டைரக்ட் ஃபண்டுக்கும் ரெகுலர் ஃபண்டுக்கும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னாக்கா 0.5 to 1 வந்துடும் உங்களுக்கு டைரக்ட் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது. ரெகுலர் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 1.5 to 2
அப்படின்ற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வரும். ஸோ நெட் டிஃபரன்ஸ் 1% இருக்கும் உங்களுக்கு. நம்பர் 1. நம்பர் 2, உங்களுக்கு ஒரு நார்மல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் இது எல்லாமே வந்து ஒரு புது உலகம். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் நமக்கு தொன்று இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். தங்கம் நல்லா தெரியும் நமக்கு, நம்ம ஃபாதர் நமக்கு கைட் பண்ண இருக்காங்க, நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரியல் எஸ்டேட் ஒரு 3000-4000 வருஷமா நம்ம அதை நிலத்தை வாங்கி விற்கிறது ஜென்ரலாக பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் புதுசு. ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ரிட்டர்ன்ஸ் ஈல்டுன்றதே பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு டைம் இருக்கணும், நீங்கள் அந்த டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ணி கற்றுக்கணும். இல்லை ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் அதை நான் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு லேர்னிங் பை டூயிங். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போதே நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட போர்ட்ஃபோலியோவை, டைரக்ட் போர்ட்ஃபோலியோவை நீங்களே கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகும்போது என்ன சார் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட், நிறைய பேருக்கு வந்து ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ஆப் நாளைக்கு இல்லை அப்படின்னாக்கா என்ன ஆகிறது? முதல்ல நீங்கள் அந்த ஆப்பை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஆப் மூலமாக தான் பண்ணுறீங்க, அந்த ஆப்பில் பண்ணலை. ஆப்ன்றது ஒரு மியர் பிளாட்ஃபார்ம். எங்கே பண்ணுறீங்கன்னாக்கா அந்த பிளாட்ஃபார்ம் வழியாக மியூச்சுவல் ஃபண்டில் தான் பண்ணுறீங்க. ஸோ இதை மாதிரியான ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்காது. அந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குமா சார்? ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து பார்த்துப்பாங்க, நம்ம நிம்மதியாக வந்துருக்கலாம். இப்போ டைரக்ட்ல பண்ணும்போது அந்த இது வந்து குறையுதா சார்? கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு எமோஷனல் பேகேஜ், ஒரு ஃபியர் ஃபேக்டர்ன்றது, இன்செக்யூரிட்டின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் டைரக்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தலைவலியோ வயிற்று வலியோ வருது. தலைவலி வயிற்று வலி வரும்போது ஒரு ஃபோன் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி, நான் எனக்கு இது மாதிரியான ஒரு வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் டாக்டர் என்ன பண்ணுவார்? இந்த மருந்தை மட்டும் சாப்பிடுங்க, நீங்கள் சரியாயிடும் உங்களுக்கு. ஸோ அது ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும் அவருக்கு. எதனால் அப்படின்னாக்கா, ஒரு நார்மலாக ஒரு பர்சனுக்கு எதுக்காக அந்த வயிற்று வலி வந்தது தெரியாது. அது ஒரு சீரியஸான ஒரு வலியா இல்லை நார்மலாக வரது தான் அதுவுமே தெரியாது. ஒரு டாக்டர்கிட்ட பேசும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு சேஃப் கம்ஃபர்ட். ஸோ அது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட் வாழ்க்கையில். ஓகே சார், இப்போ டைரக்ட் பிளான்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10-15 வருஷத்தில் ஆவரேஜாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும்? டைரக்ட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த மாதிரியான ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 3 இம்பார்ட்டண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஃபிக்ஸட் இன்கம்னு சொல்லக்கூடிய டெட் கேட்டகரி. தவறுதலாக நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 7-8% தான் ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியும். அடுத்த கேட்டகரி ஹைபிரிட் கேட்டகரி. இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 8% ஒரு 12% வரைக்கும் பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. 3வது கேட்டகரி ஈக்விட்டி கேட்டகரி. அதில் ஒரு 12% ஒரு 15% ரிட்டர்ன்ஸை பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் ரிட்டர்ன்ஸு அந்த கேட்டகரியை பொறுத்து தான் இருக்குது. ஓகே சார், இப்போ வந்து எஸ்ஐபி வெர்சஸ் லம்சம். எஸ்ஐபியா இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா, லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா சார்? இப்போ வந்து ஒருத்தர் வந்து எப்படி சார் சூஸ் பண்ணலாம், இது எஸ்ஐபியா இல்லை லம்சமாக பெஸ்ட் அப்படின்றது? இந்த உதாரணத்தை பாருங்க. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் மேன், என்கிட்ட வந்து லம்சம் இருக்கு. என்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் லம்சம் இருக்கு. நான் 10 லட்சத்தை லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ 10 லட்சம் 10 வருஷத்துல என்ன ஆகும்னாக்கா 40 லட்சம் ஆகும். அது 15% growthல இருந்ததுன்னா இது ஒரு கால்குலேஷனுக்காக. இப்போ ஒருத்தர் சேலரிடு பர்சன், அவர்கிட்ட வந்து மாதம் சேலரி மட்டும்தான் வரும். அவருக்கு லம்சம் இல்லை அவர்கிட்ட. சரி, அவர் வந்து 8333 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். ஸோ எஸ்ஐபி மூலமாக அவர் என்ன பண்ணுறாரு, 10 வருஷத்துக்கு 8333 ரூபானா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அந்த இடத்துல 10 லட்சம் ரூபா. இப்போ அவரோட மெச்சூரிட்டி அதே 15% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னாக்கா 23 லட்சம் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஒரு 10 லட்சத்தையும் முதல்லையே இன்வெஸ்ட் பண்ணதுனால அது காம்பவுண்டிங்க்கு அது யூஸ் ஆகுது. ஸோ எஸ்ஐபியா லம்சமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லம்சம் தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். ஆனால் நிறைய பேர்கிட்ட அந்த லம்சம் இல்லாததுனால செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் எது? நமக்கு சேலரி வர வர நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எஸ்ஐபி பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு செல்வம், உங்களோட ஃபைனான்ஷியல் கோல்ஸ் நிச்சயம் மீட் பண்ண முடியும். இப்போ லம்சம் கம்பேர் பண்ணும்போது எஸ்ஐபி கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குமா சார்? ஏன்னா லம்சம்ல என்ன பண்ணிடுறீங்க, முதல்லயே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் லாக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. ஆனால் எஸ்ஐபியில் வந்து அது கடைசி மாதம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. கடைசி மாதத்துக்கான காம்பவுண்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. ஆனால் இதில் முதல்ல இருந்தே காம்பவுண்டிங் இருக்குது. இந்த ஒரு வித்தியாசத்தினால தான் லம்சம்ல அதிகப்படியான ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். சரி, இப்போ நீங்கள் இப்போ கம்பாரிசன் வந்து சொல்லுங்க, உங்களோட கன்சல்டன்ட், உங்களோட கஸ்டமர்ஸ் யாராச்சும் இப்படி எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார், லம்சம் வெர்சஸ் எஸ்ஐபி?
இந்த ஒரு உதாரணத்தையே பாருங்களேன். நீங்கள் இப்போ நான் 10 லட்சம் ரூபாய் முதல்லயே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். 10 வருஷத்தில் 15% அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னும் போது என்னோட மெச்சூரிட்டி வேல்யூ 40 லட்சம் ரூபாய். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சேலரிடு பர்சன் நீங்கள். ஸோ நீங்கள் 8333 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு மாதத்துக்கு. ஸோ 10 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உங்கள் முதலீடும் 10 லட்சம் ரூபாய். இப்போ என்னோட முதலீடு 10 லட்சம், நான் எடுத்துகிட்டு போகிறது 40 லட்சம் மெச்சூரிட்டி. இப்போ உங்கள் முதலீடு 10 லட்சம் ரூபாய், ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 23 லட்சம் ரூபாய் தான் எஸ்ஐபியில் பண்ணும்போது. எதனாலனாக்கா அந்த கேஷ் ஃப்ளோஸ் என்ன ஆகுது? பீரியாடிக்கலாக வருது. லேட்டாக நீங்கள் முதலீட்டுக்கு வரீங்க நீங்கள். ஸோ அதனால் என்ன ஆகும்னா காம்பவுண்டிங் அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எனக்கு காம்பவுண்டிங்கில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. எனக்கு எஸ்ஐபியா லம்சம்மான்னும் போது காம்பினேஷன் ஆஃப் எஸ்ஐபி அண்ட் லம்சம் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் பெட்டர். நிச்சயமாக லம்சம் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். ஆனால் எல்லாருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினெண்ட்டாக சேலரிடு. நீங்கள் என்ன பண்ணுங்கள்? முதல்ல எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்பர் 1. நம்பர் 2, மாத கடைசியில் உங்களால் ஒரு எக்ஸ்பென்சஸை மிச்சம் பிடிச்சி ஏதோ ஒரு 500, 1000, 2000 உங்களால் சேவ் பண்ண முடியுதா பாருங்கள். அதை என்ன பண்ணுங்கள்? லம்சமாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ எஸ்ஐபி ப்ளஸ் லம்சம் இப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட வெல்த் ஜர்னி அக்சிலரேட்டடாக இருக்கும். ஓகே சார், இப்போ எஸ்ஐபி டாப் அப் இயர்லி டாப் அப் ஒரு 10% 15% டாப் அப் பண்ணுறது மூலயமா கூட ரீச் பண்ண முடியாதா சார் அதிகமான ரிட்டர்ன்ஸ் லம்சம் கம்பேர் பண்ணும்போது? லம்சம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காம்பவுண்டிங் எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஸ்டெப் அப் பண்ணும்போது அந்த காம்பவுண்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாறுதல் வரும். ஆனால் அது லம்சம் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு இம்பேக்டை கொடுக்காது. டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட், ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறைய விஷயங்கள்ல சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றி.